ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் வி.ஆர். மணி சையோன் இயக்கத்தில் சுந்தர் சி மெயின் லீடாக நடிச்சிருக்கிற வல்லான் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட கதையில் சஸ்பெண்ட் ஆன இன்ஸ்பெக்டர் திவாகரை வேற வழி இல்லாமல் ஒரு ஹை ப்ரொஃபைல் மர்டர் கேஸுக்காக திரும்ப அழைக்கப்படுறாரு. மர்டர் ஆனது பெரிய பிஸ்னஸ் மேனான ஜோயல். அந்த ஜோயல் கம்பெனியில் ஏதோ சந்தேகப்படும்படியாக நடக்குதுன்னு கண்டுபிடிச்ச தன் ஃபியான்சி ஆதியா மாயமானதுக்கும் ஏதோ லிங்க் இருக்க அதை மும்மரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட தீவிர விசாரணையில் மத அறக்கட்டளை மூலமாக பண மோசடி நடந்திருக்கிறதும் அடுத்து ஒரு குழந்தையோட மரணத்தை பற்றின மறைக்கப்பட்ட உண்மையை வெளிப்படுது. இதனால அடுத்தடுத்து நடக்கிற சம்பவம் தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த வல்லான் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லருக்கு வேண்டிய அத்தனை சம்பவங்களும் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான கதைக்களம் தான். நாம் எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட்டுகளும் இருக்கு. இதில் புதுசாக ஹேர் சாம்பிள் வச்சு உருவத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற விஷயத்தை வச்சுருக்காங்க. ஒரு கியூரியாசிட்டியில் கூகுள் பண்ணி ஏஐ அண்ணாவை கேட்டால் முடிய வச்சுக்கிட்டு முகத்தை கொண்டு வர டிஜிட்டல் ஆர்டிஸ்டோட தனிப்பட்ட பார்வையை அடிப்படையாக கொண்டதுன்னு முடிச்சிட்டாரு. ஸோ அது வழியாக கன்க்ளூசிவாக சொல்ல முடியாது. ஒரு நல்ல கதையை இடியப்ப சிக்கலாக கொண்டு போனதால் ஒரு எஜ் ஆஃப் த சீட் டென்ஷனோ சுவாரஸ்யமோ எதுவும் இல்லாமல் நகருது. இதில் என்னமோ ஸ்பை படம் மாதிரி ஆளுக்கு டபுள் கிராஸ் பண்ணுறாங்க. ரிவீலுக்கு மேலே ரிவீல்னு எல்லா புள்ளிகளையும் கனெக்ட் பண்ணி ஒரு முடிவுக்கு வரத்துக்குள்ளே நாம் டயர்ட் ஆகிடுவோம். ஆனால் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதில் சுந்தர் சி எப்போவுமே சோகமாக வராரு. கடமையேன்னு நடிச்சிருக்காரு. ஆக்ஷனில் கலக்குனாலும் எமோஷன் வரும்போது தடுமாறுறாரு. இவருக்கு ஃபியான்சியாக வர தன்யா ஹோப் ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும் வந்து போகிறாரு. சினிமாவில் ஹீரோனாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற ஹிமா பட்டேல் இந்த கொலை வழக்கில் சிக்கி சுந்தர் சிக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. படம் முழுக்க ட்ராவல் ஆகுறாரு. ஓவராலாக பார்க்கும்போது டாப் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தரவரிசையில் இருக்க வேண்டிய வல்லான் ரெகுலர் த்ரில்லராக ஒரு தடவை பார்க்கலாம்ன்ற இடத்துல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.